ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவிலையும் நம்ம தொடர்ந்து நீங்கள் கேட்குற அந்த கமெண்ட்ஸுக்கு தான் நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நான் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு எவ்வளவோ டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து இன்னும் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம். அதாவது பாடி மெஷர்மெண்ட் வந்து 36 இன்ச்சு நான் எடுக்கிறேன் டைரெக்டாக. அளவு ப்ளவுஸில் அளந்து பார்த்தாலும் 36 இன்ச்சு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது அளவு ப்ளவுஸுக்கும் பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து அளவு எடுக்கும்போது அதில் 4 இன்ச்சு வந்து ஆல்ரெடி அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இன்ச்சாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம முன்னாடி வெட்டும்போது ஒரு கிராஸ் வந்து நம்ம போடுவோம். அதாவது அதில் ஒரு 1/2 இன்ச்சு போகும். அதே மாதிரி ரொம்ப லோ நெக்காக இருக்குது, முன்னாடியும் லோ நெக்காக இருக்குது, பின்னாடியும் லோ நெக்காக இருக்குது அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பாடி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் அதில் ஃபாலோ பண்ணுறோமோ அதை வச்சு அதன்படி நீங்கள் அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் தைக்கிறது வேறு மெட்டீரியலாக இருக்கலாம். அதாவது ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸையும் ஒரு லைனிங் ப்ளவுஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசம் வரும். ஏன்னா நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் டைட்டாக மெஷர் பண்ணி தான் அதில் வந்து நம்ம ஸ்டிச் போடும்போதும் சரி அது எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறக்காக டைட் பண்ணி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். அதாவது 4 இன்ச்சு நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தாலும் இடுப்பு அந்த இது எல்லாமே 1 இன்ச்சு நம்ம குறைச்சி தான் தையல் போடுவோம். நார்மல் ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கும் உள்ள வித்தியாசம் அது. அதே மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸாகவும் நீங்கள் தைச்ச ப்ளவுஸை வந்து நார்மல் ப்ளவுஸாகவும் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த அளவுகளில் வந்து வித்தியாசம் வரும். ஆனால் நான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்தீங்க அப்படின்னா அதில் என்ன ப்ரொசீஜரோ அதேபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவே பாடி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நான் எப்படி உங்களுக்கு அந்த கால்குலேஷன் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டும் போட்டு குழப்புனீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்குமே ஒழிய ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வராது. அப்போது நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் என்ன ப்ரொசீஜர், அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் எடுத்தால் என்ன ப்ரொசீஜர், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் வரும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்தது கூட நல்ல ஃபிட்டாக வரலாம். நீங்கள் டைரெக்டாக பாடி தைச்ச ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்கும்போது அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கூட வரலாம். ஏன்னா அது வந்து நம்ம தைக்கிறத பொறுத்து தான். அளவு எடுக்கிறதும் நம்மளுடைய இதுதான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது, இழுத்து அளவு எடுக்கிறோமா இல்லை லூஸ் விட்டு அளவு எடுக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாமே அளவு எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளவுஸில் அளவு எடுத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஒரு வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியும். நீங்கள் ரெண்டையுமே வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம். ஏன்னா ஒரு ப்ளவுஸை தைக்கும்போது அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ நம்மளே அளவெடுத்து நம்ம தைக்கும்போது நம்ம அதில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் அது டைட்டாக ஒரு எக்ஸ்பெண்ட் ஆகிற மெட்டீரியல் அப்படின்னா கொஞ்சம் டைட் பண்ணி தைச்சிருப்போம். முன்னாடி வந்து நெக்கு லூஸ் வருது அப்படிங்கிறதுக்காக கிராஸ் கட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நிறைய. அதே மாதிரி லோ நெக் அப்படிங்கும்போது நான் 3 இன்ச் ஆட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பேக்கில் வந்து நிறையா வந்து கிளாத் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். அதனால் அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தயவு செய்து ரெண்டையும் போட்டு கம்பேர் பண்ணி அதில் என்ன வித்தியாசம் இதில் என்ன வித்தியாசம்லாம் கண்டுபிடிச்சிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கிளாத்தில் மெஷர்மெண்ட் எடுத்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் சைடு இறங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃப்ரண்ட் சைடு இறங்குறதுக்கு ஒரே காரணம், ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பேக் லென்த் வந்து குறைச்சி வச்சுருப்பீங்க. அதாவது ரீசன் என்ன அப்படின்னா, செஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கவங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து இறங்கும். அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பேக் லென்த்தும் அதிகப்படுத்தணும், ஃப்ரண்ட் நெக்கும் அதிகப்படுத்தணும், முன்னாடி ஓப்பன் உயரமும் அதிகப்படுத்தணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தான், அதாவது ஒரு 7 இன்ச்சு இறக்கம் அவங்க வச்சுருக்காங்கன்னா
ஒரு 6 இன்ச் வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா தான் அது அவங்க போடும்போது 7 இன்ச்சுக்கு அது இழுத்து கொடுக்கும். நீங்கள் 7 இன்ச் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா அது 8 இன்ச்சுக்கு போயிடும். அப்போ வந்து ஷோல்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் இறங்கும். அதே மாதிரி பேக் லென்த்தை வந்து செஸ்ட் பெருசாக இருக்கவங்களுக்கு நல்லா இறக்கமாக வைங்க. அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யோக்கும் அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிட்டிங் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இறங்காமல் அந்த ஷோல்டர்லேயே கிரிப்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேக் லென்த்து வந்து நல்லா அதிகமாக உயரமாக கொடுத்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக் மேலே வச்சு தைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இறங்காது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஆர்ம் ஹோல் அப்படிங்கும்போது அந்த அளவு கரெக்டாக எடுங்க. ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஆர்ம் ஹோல் வந்து முன்னாடி இழுக்க தான் செய்யும். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக அவங்களுக்கு செஸ்ட்டுக்கு மேலே நெக்கு கிட்ட ஃபஸ்ட்டு ஹூக் போடுற மாதிரி கரெக்டாக ஃபிட்டிங் வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது சைடு ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஈவனாக வரல, ஆர்ம் ஹோல் நாச்சும் சரி, ஸ்லீவும் சரி, கீழே வந்து இடுப்பு உயரமும் சரி சரியாக வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்கில் பண்ணுற தப்பு தான். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஆர்ம் ஹோல் ஒரு பாடி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதே ஆர்ம் ஹோல் தான் நீங்கள் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறீங்க. ஸ்லீவ் வந்து ப்ராப்பராக கட் பண்ணுறீங்களா, ஸ்டெப் மாறாமல் அந்த கர்வ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து கட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா மேலே வந்து சின்னதாகவும் கீழே ரொம்ப டீப்பாகவும் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னாலும் ஆர்ம் ஹோல் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது நல்லா டீப்பாக வரும், அது ஒரு வி மாதிரி வரும். அப்போ வந்து இந்த ஸ்லீவ்னுடைய ஆர்ம் ஹோலும் உங்கள் பாடியோட ஆர்ம் ஹோலும் மேட்ச் ஆகாது, பத்தாமல் போகும். அப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாடியில் என்ன ஆர்ம் ஹோல் ரவுண்டு வைக்கிறீங்களோ அதே ஆர்ம் ஹோல் ரவுண்டு தான் 1/2 நீங்கள் வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது வைக்கணும். அதில் ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு அப்படி ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்தி கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மெஷர் பண்ணுறதுல மட்டும்தான் அதில் மிஸ்டேக். அப்போ நீங்கள் அதை கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னாவே ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி அந்த சைடில் விடுற சீம் அலவன்ஸுமே நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு கரெக்டாக ஸ்லீவுக்கும் அதே அளவு பாடிக்கும் அதே அளவு வச்சிங்க அப்படின்னா அந்த சைடு ஜாயிண்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி யோக் பீஸ் கட் பண்ணும்போதும் நம்ம சைடில் இருந்து 3 இன்ச் உயரம் வச்சுருந்தோம்னா 4.5 இன்ச்சு வச்சு அதுக்கப்புறம் அதை மெஷர் பண்ணி அங்கே 3 + 1 4 இன்ச்சு நாச் போட்டு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிங்க, யோக் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணுறதுல எந்த கன்ஃபியூஷனுமே வராது. எல்லாமே கரெக்டாக மேட்சாக உங்களுக்கு சைடு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு நீட்டாக அதில் உட்காரும். ஏன்னா துணி வந்து இழுவத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறது தான், இப்போ கிராஸில் வந்து பிளெயின் ப்ளவுஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பட்டி திக்காக வச்சுட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே அது கீழே இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக லூஸ் கொடுத்து தைங்க, இழுத்து வச்செல்லாம் தைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா பட்டி வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு இறங்கி தான் போகும். அதனால் கரெக்டாக துணியை வந்து எப்போவுமே சொல்கிறது, துணியை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுங்கள். பிடிச்சி இழுக்கிறது, பிரிக்கும் போதெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஒரு கிளாத்தை வந்து அழகாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் சரி, சைடு ஜாயின் பண்ணும்போதும் சரி, ரொம்ப இழுத்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் அழகாக நீங்கள் வந்து அதை கசக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த அதிகமாக வர்றது, அந்த நாச்சஸ் மேட்சாம் அதெல்லாமே வராது. ஏன்னா ஸ்லீவ் இழுத்து தைச்சிட்டாலும் அந்த ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு கட்டிங்கில் கரெக்டானு பாருங்கள், அதுக்கப்புறம் தைக்கிறதுல கரெக்டானு பாருங்கள், 2 சைடும் கரெக்டாக 1/2 இன்ச்சில் தான் நம்ம நிறுத்தியிருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே கிராஸ் செக் பண்ணினா இது உங்களுக்கு டவுட்டே கிடையாது. ஏன்னா இதுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், திரும்ப திரும்ப நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அதனால் இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் அதை ஏன்னா இப்போ வந்து ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நம்ம தைக்கிற ப்ளவுஸில் இதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். பட்டு புடவை ப்ளவுஸை அளவாக வச்சு பூனம் ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்மளுக்கு அளவு நம்ம என்ன துணியை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸை அளவு ப்ளவுஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஏன்னா உங்களுக்காக ஒரு தெளிவு கிடைக்கும்போது நீங்கள் எந்த ஒரு ப்ளவுஸ் அளவாக கொடுத்தாலும் அதில் வந்து அதிகப்படுத்தணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே ஒரு கெஸ் பண்ணி நீங்கள் வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த தெளிவு இல்லாத பட்சத்தில் லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸே அளவு ப்ளவுஸாகவும், சாதா ப்ளவுஸுக்கு சாதா ப்ளவுஸே அளவு ப்ளவுஸாகவும் வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வராது. ஏன்னா அதில் இருக்க அளவு இதில் வச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்க அளவு அப்படியே வந்துச்சு அப்படின்னாவே ஓகே. ஆனால் நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னா ஒன்றா டைட் ஆகும், இல்லாட்டினா லூஸ் ஆகும். இந்த ப்ராப்ளம் வந்து வராமல்
இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். அதாவது ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகுது, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி இறுக்கமா இருக்குது. அதுவே ஒரு சில சாதா ப்ளவுஸ் எல்லாம் பூனம் சாரீ ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக ரப்பர் மாதிரி இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸே கூட எக்ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா கிராஸ்ல எல்லாம் போடும்போது அப்போ அந்த துணியினோட தன்மை என்ன, அது எவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகும், எப்படி நம்ம அதை கரெக்ட் பண்ணி இந்த பாடிக்கு அதை செட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த துணியை பற்றின நுணுக்கங்களும் அந்த துணியினுடைய அந்த இழுவைத்தன்மை இது எல்லாத்தையுமே வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் வச்சு நம்ம தச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து பின்னாடி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஆனாலும் நீங்கள் வந்து ஒவ்வொரு துணியினோட தன்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஷோல்டர் அளவு எடுக்கிறோம், ஆனால் நீங்கள் அதை மார்க் பண்ணும்போது அதை மார்க் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் மேக்ஸிமம் என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு மெஷர்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஷோல்டர் அளவு வந்து நம்ம ஒருத்தருடைய பாடியை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் எடுக்கிறோம். ஆனால் ஷோல்டர் அளவு அப்படிங்கிறது ஒரு காலர் நெக்கோ அல்லது போட் நெக்கோ ஹை நெக்கோ அந்த மாதிரி தைக்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்றபடி நம்ம செஸ்ட் ரவுண்டை வச்சு தான் நம்ம அதை கால்குலேஷன் போட்டு தான் ஷோல்டரும் ஆம்போலும் நம்ம வைக்கிறோம். அதனால் ஷோல்டர் அளவு தேவை, அது அவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுவே வந்துட்டு ஒரு காலர் சுடிதார், காலர் ப்ளவுஸு, போட் நெக் இந்த மாதிரி எல்லாம் தைக்கும்போது நம்ம எடுக்கிற அந்த ஷோல்டர் அளவை தான் 1/2 நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஒரு பாடி அப்படின்னா அதில் எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து நம்ம அடுத்த ஒரு ட்ரெஸ் தைக்கும் போது கூட அந்த ஷோல்டர் அளவு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இவங்களுடைய ஷோல்டர் வந்து எப்படி இவங்க உடம்புக்கு இவங்க ஷோல்டர் அளவு ஓகேவா. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 44 வந்து பாடி சுற்றளவு வரும், ஆனால் ஷோல்டர் அளக்கும் போது 14, 14.5 தான் வரும். அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஸ்லோப்பாக இருக்கும், சின்ன ஷோல்டராக இருக்குது. அதுவே 36 இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு ஒரு 18 இன்ச்சு ஷோல்டர் வருது அப்படின்னா அவங்க ஷோல்டர் வந்து நல்லா ஸ்கொயர் ஷோல்டராக இருக்குது, வி ஷேப் பாடி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த உடம்புனுடைய அமைப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஷோல்டர் அளவு தேவை. ஆனால் நீங்கள் அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு காலர் நெக்கு, போட் நெக்கு அந்த மாதிரி வைக்கும்போது 1/2 ஷோல்டர் வைக்கலாம். மற்ற ப்ளவுசஸுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கிற மார்பு சுற்றளவை 8ஆக பிரித்து 1 இன்ச்சோ அல்லது 1.5 இன்ச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது ஒரு சில உடம்புக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ஆம்ஹோலை விட மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது, கரெக்டாக ஆம்ஹோல்லையே வரணும் அப்படின்னா 1.5 இன்ச்சு கூட ஒரு சிலருக்கு சேர்த்துற மாதிரி வரும். அதனால் நீங்கள் அவங்களுடைய பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் அளவை நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் தைக்கும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்குது. ஆனால் கிராஸ் கட் ப்ளவுஸ் தைக்கும்போது கப் ஷேப்பும் சரி நெக்கும் சரி மிஸ்டேக் வருது அப்படிங்கிறீங்க. அது என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்கு வந்து ரொம்ப டீப்பாக கட் பண்ணால் லூஸ் வரும், கப் ஷேப்பு டாட் அதிகமாக வச்சாலும் உங்களுக்கு லூஸ் வரும். அதனால் நீங்கள் வைக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுக்கும் ஒன்றும் ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. அதனால் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லூஸ் கொடுங்க. அது எக்ஸ்பெண்ட் ஆகிறனால அந்த உயரம் வந்து எப்படி கொடுக்கணுமோ முன்பக்க உயரம் அதுவும் சரி, அதே மாதிரி முன்பக்க ஓப்பன் உயரம் எவ்வளோ வருதோ அதுவும் சரி, எப்படி நீங்கள் வச்சா அந்த கப்புக்கு அது கரெக்ட் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்கு லூஸ் வருது அப்படின்னா முன்னாடி வெட்டுற கிராஸ் வந்து, ஏன்னா நார்மல் ப்ளவுஸுக்கு முன்னாடி கிராஸ் வெட்டாமல் கூட விடுவோம். ஆனால் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதாவது நேர் கட்டிங்க்கு வெட்டாமல் விட்டாலும் தப்பு இல்லை. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு முன்னாடி கொஞ்சம் கிராஸ் வெட்டினாதான் நெக்கு ஒரு சிலருக்கு ஃபிட்டிங் வரும், லூஸும் வராமல் இருக்கும். அதனால் நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் கூட மறுபடியும் சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு ஓகே இல்லைன்னா நீங்கள் இன்னும் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஏன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வெட்டும்போது என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் இப்போது என்னுடைய வீடியோஸ் எல்லாம் இப்போ நான் சொன்ன டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற, எனக்கு விஷ் பண்ணுற, எனக்கு தேங்க் பண்ணுற எல்லாருக்குமே நானும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வீவர்ஸ்.